குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 7 trianglesல exercise 7.2 உடைய continuation 8th sum. Show that the angles of an equilateral triangle are 60 degree each. அதாவது ஒரு equilateral triangle இருக்கக்கூடிய அந்த மூணு ஆங்கிளுமே 60 டிகிரியாக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. equilateral triangleனாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா all sides are equal. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ ஏபிசின்றது ஒரு equilateral triangle அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஏபிசி பி அன் equilateral triangle. அடுத்தது அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்றத எடுத்து எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பக்கங்களும் சமம். ஸோ அப்போ என்னென்ன சைட்ஸ் இருக்கு? ஏபி, பிசி அண்ட் ஏசி. ஸோ நீங்கள் அடுத்தது எப்படி எடுத்து எழுதுறீங்கன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும் இல்லைங்களா? அப்போ நம்ம ரெண்டு சைடாக எடுத்து கம்பேர் பண்ணுறோம். எந்த ரெண்டு சைடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கிறேன். ஸோ ஏபி எடுத்துக்கிறேன், ஏசி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி, அதுதான் இந்த லைன். ஓகேங்களா? ஸோ அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னும் போது என்ன அர்த்தம் ஆகுது? இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தட் இஸ் சியும், இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தட் இஸ் பியும் ஈக்குவல். ஸோ அப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. என்ன லைன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். அதாவது ஈக்குவலாக இருக்கக்கூடிய சைட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள்ஸும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இதை என்னென்னு வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடு ஏபி ஏசின்னு எடுத்தோம் இல்லைங்களா? அடுத்தது வேறு ஏதாவது சைட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக ஏசியில் முடித்தோமா, அப்போ ஏசியிலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏசியை எடுத்தாச்சு, திரும்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபியை எடுக்கக்கூடாது. 3 பக்கம் இருக்குது இல்லைங்களா? அந்த 3 பக்கத்தில் இந்த 2 பக்கம் எடுத்தாச்சு. ஸோ முடிஞ்சதுலேருந்து திரும்ப நமக்கு ஞாபகம் வரத்துக்காக சொல்கிறேன். ஸோ முடிஞ்சதுலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பக்கமும் எடுத்துக்கலாம், இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னொரு சைடு எடுக்காதது என்னது? இந்த பக்கம். ஸோ அப்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோன்னா திரும்பவும் அதே கான்செப்ட் தான். என்னது? ஏசின்ற சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ அப்போ ஆங்கிள் பி. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிசின்ற சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ என்ன சொல்லலாம்? இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும், அதாவது ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. ரீசன் என்ன? இங்கே எழுதுனீங்க இல்லைங்களா? அதை அப்படியே ரிப்பீட் மோடில் போட்டுக்கோங்க. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு பி. அதே பி எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏ, பி அண்ட் சி எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போது ஃப்ரம் 1 and 2 என்ன எடுத்து எழுதலாம்? ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. இப்போ எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? அது 60 டிகிரி தான் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் நமக்கு தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் எப்போவுமே என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்படின்னா ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி உடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இப்போ எல்லாமே ஒரே வேல்யூன்றதுனால ஃபுல்லாக ஒரே மாதிரியான ஆங்கிளாக மாற்றிக்கலாம். ஒன்று ஃபுல்லாக ஏன்னு மாற்றுங்க, அல்லது பின்னு மாற்றுங்க, அல்லது சின்னு மாற்றுங்க. ஸோ ஏன்னா ஏபிசி எல்லாமே ஒன்றுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆங்கிள் ஏவாக மாற்றிடும். ஸோ அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எத்தனை தடவை இருக்குது? 3 தடவை ஆங்கிள் ஏ இருக்குது. ஸோ அப்போ 3 ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. மல்டிப்ளிகேஷன் 3 ஆப்போசிட் சைடில் போகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ அப்போது ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை 3. ஸோ 3 டேபிளில் 180 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 60 டைம்ஸ். ஆக்சுவலாக 3 6 are 18, ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லைங்களா? அந்த 0வை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஆங்கிள் ஏக்கு என்ன வருதோ அதே தான் எதுக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் வரும், சிக்கும் வரும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. மூணுத்துடைய ஆங்கிளும் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஸோ கொஸ்டினில் என்ன லைன் கொடுத்தானோ அதை அப்படியே அந்த மோடில், அதாவது therefore angle of an equilateral triangle or 60 degree each அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.